சர்ச்சை பண்ண முடியல சார். அவ வர்றதும் தெரிஞ்சது, அவ போறதும் தெரியல சார். அவளை ஃபாலோ பண்ணவே முடியல சார். அவ வர்றதும் போறதும் நீளம் வேகம் மாதிரி. நாம அவளை பிடிக்க போனா நிறைய தகவல் தெரிஞ்சு உஷாராயிடுறாங்க சார். நான்சென்ஸ். திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங் ஐ அம் கிவிங் யூ. இன்னும் 10 நாள் அவளை பிடிக்க முடியல. ஐ வில் see that you are reversed. ஊரார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவளை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி சார். ஊராரு அவளை பிடிச்சி தரவங்களுக்கு 1000 rupees ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணு. 1000 rupees சார். நீ போகத்தான் வரும் அல்லி. நான் போக மாட்டேன். சொன்னா கேட்கணும். முடியாது. என்னடா அது? அப்பா நீங்களே சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். அடாடாடாடா, அப்ப யாராவது ஒருத்தர் சொன்னா போதும். ஏன்பா புருஷன் சொல்படி நடக்க வேண்டியதானே மனைவியுடைய கடமை. ஆஹா, இந்த பெருந்தன்மையான வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. உங்க அம்மா அழைச்சோடு ஏடி உள்ள காமாட்சி, இதுக்கு நான் என்ன சொல்றது? எனக்கு என்ன தெரியும்? என்ன உனக்கு என்ன தெரிய போகுது? மனைவியினுடைய கடமை எதுன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்ப என்னுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சா போதும். மாமா இதோட 3 கடிதாசி எழுதிட்டாரப்பா பொண்ணு அனுப்ப சொல்லி. இவ போக மாட்டேங்கிறான். ஆச்சரியமா இருக்குது. அப்ப வீட்டுக்கு போக பிரியம் இல்லாத பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா. நான் போயிட்டா வீட்டு வேலையில யார் கவனிச்சுக்கிறது? அத்தைக்கோ வயசாயிடுச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா, எனக்கு கிளவிங்கிறா. இல்ல நீ கோரிதான். அது சும்மா ரெடி, மானத்தை வாங்காத. ஏண்டாப்பா, உங்க மாமா என்ன எழுதி இருக்கிறாரு? அவருக்கு உடம்பு சரியில்லையா, பொண்ணு அனுப்பிச்சு வைங்க, ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டோம்னு எழுதிருக்காரு. ஏமா அப்பா ஆசையை கொடுக்கலாமா? நீதான் போய் ஒரு 10 நாளைக்கு வாய. புருஷன் விட்டு பிரியணுமேனு யோசனை பண்றா போல இருக்கு. பின்ன மத்தவங்க போல புருஷன் மேல அக்கறையே இல்லாம இருக்கு சொல்றீங்களா? இத பாருங்க, நீ இப்படி பிடிவாதம் முடிக்காத. ஆமாம்மா, அப்பா சொல்ல கேட்கணும் பாரு. போயிட்டு வா. அப்புறம் நானே வந்து அழைச்சிட்டு வரேன். என்ன சும்மா கேளு. அட ஊரு சொல்ல. சரி. கடைசியாக கேட்கிறேன், ராணி ரங்கம்மாளின் இருப்பிடத்தை சொல்ல போகிறாயா இல்லையா? சொல்ல மாட்டான். அதோ பார், என் உத்தரவில் உன் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாது. கமான், சொல்லுங்க. என்ன துணிச்சல்! நீ ராணி ரங்கம்மாளின் ஒற்றன்தானே? நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. உன்னை நாயக்கோல் சுட்டு வைத்துகிறேன் தான். உன் பிரேமத்தை மீட்க ராணி வருவாள் அல்லவா? அப்போது பார்த்துக் கொள்கிறேன். ராணி, நிறுத்துங்கள். ராணி ரங்கம்மாள் வந்திருக்கிறேன். என்னை கைது செய்யுங்கள். ஒரு பாவமும் அறியாதவரை விடுதலை செய்யுங்கள். எதிர்பார்த்தேன் ராணி. வணக்கம். பாவம், ஏமாந்து விட்டீர்கள். இவள் ராணி இல்லை, யாரோ பைத்தியக்காரி. இல்லை இல்லை, இவள் ராணிதான். பிடித்து கட்டுங்கள், கைது செய்யுங்கள், கண்டு சுத்தமாக்குங்கள். இவள் ராணி இல்லை, நான் ராணியேதான். இவள் உங்களை ஏமாற்றுகிறாள். நான் சரி, என்னிடம் விளையாடுகிறீர்கள். இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. வெள்ளக்கார துறையிட்ட ஏனா கேக்குறான்னு வந்தா துப்பாக்கி எல்லாம் எடுக்கிறாரு. அதாவது இவங்க ஊருக்கு யாராவது பெரிய மனுஷங்க வந்தா அவங்க முன்னால டான்ஸ் ஆடி மணி கலெக்ட் பண்றது இவங்க கஷ்டம். டான்ஸ் நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா,
எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி கருத்தினுள்ளே புகுந்து விட்டாய் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி கலப்புக்கு கலப்பேற்றும் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி கலப்பேற்றும் கலப்பேற்றும் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பாதம் கரம் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பாதம் கரம் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி துணிவெடுக்க மண்ணின்று எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி துணிவெடுக்க மண்ணின்று எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முடி கோங்களுக்கு தாமரும் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி கோங்களுக்கு தாமரும் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி மணிவளக்க காணையுண்டோ எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி மணிவளக்க காணையுண்டோ எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பணவெடுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பணவெடுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி You are unfit for this post. கையில கடிச்சவளை கொண்டு வர முடியல. இந்த வேலைக்கு நீ லாயக்கில்லை. I would recommend you transfer to some other place. Sir, shut up. Sergeant Brent, you take charge. Yes, sir. ராணி ரங்கம்மாளை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும். எந்த விதமான ஹெல்ப் தேவையானாலும் கேள். தர சொல்றேன். All right, sir. அம்மாட்ட முடிப்பு பாவாடை. நல்ல மகராசி அம்மா நீ சுமங்கலியா வாழணும் 16 பெற்று பெருகணும் உன் புருஷனின் நீ ஒரு குறைவில்லாம வாழணும் நீயும் உன் புருஷனும் ஒரு குறைவில்லாம வாழணும் நீயும் உன் புருஷனும் ஒரு குறைவில்லாம வாழணும் ராணி ரங்கம்மாளுக்கு ராணி ரங்கம்மாளுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு ராணியா இருக்கீங்க அலங்காரத்தை விரும்பாம ஆடம்பரத்தோட இல்லாம ஏழை பொண்ணு போல ஏமா இப்படி காயில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க முத்தழகி நான் ஏன் குறுக்கிட போகிறேன் வாழ்க்கையுமே உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு கைகூடாத காதலா அல்லது வறுமையின் தூண்டுதலா இரண்டும் தான் காதலனை அடைய வேண்டுமானால் மாமன் கேட்கும் பரிசுத்தலும் 1000 பொன் வேண்டும்
ராணி ரங்கம்மாள். அப்புறம் முடிவாக என்ன சொல்கிறீர்கள்? அதுதான் 1000 பொண்ணு இருந்தா என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டேன். அது உங்கள் முடிவு. உங்கள் மகன் என்ன சொல்கிறான்? அவன் என்ன என் பேச்ச தட்டியா நடக்க போறான்? ஏண்டா சொல்லேண்டா. என்ன அப்படித்தானா? அப்பாதான் சொல்லிட்டாரு. லட்சுமி இங்க வாமா. மாமா அதில் 1000 பொன் இருக்கிறது. இனி இப்பெண்ணை வெளியே போக சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா இது ரொக்கமா சேர வேண்டியது. இன்னும் சீர்வரிசை சாமான் செட்டெல்லாம். உங்கள் பேராசிக்கு ஒரு அளவில்லையா? நான் யார் தெரியுமா? தெரியாம சொல்லிட்டேம்மா. இன்னும் அப்படியெல்லாம் பேச மாட்டோம். இந்தம்மா லட்சுமி. இது என்னம்மா? ஆமாம், ஆடு மாடு விற்பது போன்றானே உங்கள் மகனை விற்று விட்டீர்கள். இனி அவன் சொத்து. இவன் ஊருக்கே முடிவு தேடி கொடுத்திருக்குமே. நல்ல வேலை நான் மட்டும் குறுக்கிடாவிட்டால் இந்த கயிற்றில் ஊசலாடி இருப்பான். என் கண்காணிப்பு எப்போதும் உங்கள் மேல் இருக்கும் என்பது. தாய், தெய்வம் போல வந்தீங்க. நான் வருகிறேன். வா மாதவா. மாதவா, நீ வாங்கிட்டு போய் வா. சரியம்மா. அந்த நாளும்
ஒற்றன் மாதவன். ராணி, பண்ணையார் தர்மலிங்கம் உள்ள வீட்டில் ஒரே கலவரம். ஏன்? நமது ஆட்கள் அவர் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்களா? வீட்டில் புகுந்தா கொள்ளையடித்தார்கள்? இல்லைங்க, கலெக்டர் துறைக்கு தர்மலிங்கம் உள்ள வரிகட்ட போகிற போது பாதையிலே மடக்கி கொள்ளையடிச்சாங்களா. எவ்வளவு பணம்? 30,000 ரூபாய். எனக்கு தெரியாமலேயே நடந்து விட்டது. இப்ப என்னென்ன செய்ய போறீங்க? என்ன செய்து? இப்ப திடீர்னு சம்மன் அனுப்பியிருக்காரா? ஆமா, அப்போ என்னமோ அப்படித்தான் இருந்தாரு. இப்பதான் எனக்கு சனி பார்வைப்பட்டிருக்க. சரி, பணம் இப்ப இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. மாமியார் வீட்டு அழைச்சு விட்டு போய் அழகா விருந்து வைப்பாங்க. ரொம்ப நல்லதா போச்சுங்களே. ஐயா, ஏன் உப்ப சொல்லிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குற நீ? ஐயோ, நான் அதுக்கு சொல்லுங்க ஏஜமா. ஐயா, வயசரிச்சல கிடப்பாங்க. சரிங்க, உனக்கு சமய சந்தர்ப்பமே தெரியறதில்ல. அப்பா, பணத்துக்கு என்ன செய்யறதா இருக்கீங்க? என்னே பேசுறியாடா மகனே? அடடே, நான் என்ன பணம் காய்க்கிற மரம் வச்சிருக்கிறேன்னா இல்ல இருந்த தங்க மாக்கிற ரகம் வச்சிருக்கிறேன்னா? உங்க அப்பா மானத்தை காப்பாத்தனா உன் பொண்டாட்டிக்கு ஒரு பணம் வாங்கிட்டு வா. மாணிக்கம், போறேம்மா. மாப்பிள்ளையா, வாங்க 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 வாங்க. உங்களுக்கு 100 ஆயிடுச்சு. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் இவ்வளவு நாள்? சார்வா, வந்தது வராதமா புதனோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ராத்திரில தவறாம பால் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன். நீ எத்தனை கல்வியமா பாக்கி வச்சிருக்க? நான் ஏமா போறேன், நீ தான் போக போற உன் புருஷனோட. மாப்பிள்ளை, உன் குடும்பத்தனத்தை நீங்க தான் போய் கண்டிக்கணும். சரி, கண்டிக்கிறேன். இத்தனை நாள் இந்த பக்கமே வராம இருந்ததுக்கு நான்ல கண்டிக்கணும். என்னமா பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? போய் சாப்பாட்டுக்கு வேண்டியது ஏற்பாடு பண்ணமா. என்ன மாப்பிள்ள, பிரயாண வசதி ஜாஸ்தியா இருக்கா? ஆமா. உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம். அதுக்கு என்ன கேட்கணுமா மாப்பிள்ள? நீங்க தாராளமா அள்ளி அழைச்சிட்டு போகலாம். இல்ல, அதை பத்தி இல்ல. எதுவா இருந்தா சாப்பிட்டுட்டு பேசினா போச்சு. ஒரு அவசரமான விஷயம். அவசரமா? என்ன விஷயம்? சொல்லுங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்தேன். செல்லும், சீக்கிரமா தமிழ் ஆகட்டும். உங்களுக்கு அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தொகை இல்லைங்களே மாப்பிள்ள. என்கிட்ட பணம் இல்லை, என்னால காலனா தர முடியாது. இப்படி நிர்தாட்சணியமா பதில் சொல்றீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல நிர்தாட்சணியம் என்ன இருக்கு? நிலைமையத்தான் சொன்னேன். மாப்பிள்ள, என்கிட்ட இருக்கிறவன மொத்தமா உங்க 2 பேருடையதான். ஆனா பணம் என்கிட்ட இருக்கிற வரையில தான் இருக்கும். ஒப்பாகிட்ட கொடுத்தா என்ன இருக்கும்? எல்லாம் அழிஞ்சுதான் போகும். உன் சொத்தை நீயவா இழக்க பாக்குற? எனக்கு சொத்து வேண்டாம். இந்த ஆபத்தில் இருந்து தகப்பனார் தப்ப வேண்டியதுதான் எனக்கு முக்கியம். என் குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் என் கடமை. உன் குடும்பத்தை காப்பாற்ற நாங்க தரித்திரங்கள் ஆகணுமா? அதனால என் மகளுக்கு என்ன பலம்? உங்களால் பணம் கொடுக்க முடியுமா? முடியாதா? என்னால கொடுக்க முடியாது. வீணா மிரட்ட வேண்டாம். உங்க பெண்ணையும் பணத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு ஆனந்தமா இருங்க. நான் உங்க மாப்பிளையும் இல்லை. இனிமே இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா என் பேரு மாணிக்கமும் இல்லை. அப்பா, அத்தா, அத்தா, போகாதீங்கப்பா. அப்பா பணம் கொடுக்கவில்லை என்றால் அதற்காக நீங்கள் என்ன விருக்கலாமா? அல்லி, வழிவிடும். என்னை அவமானப்படுத்திய உங்கள் வம்சத்தின் தொடர்பு எனக்கு வேண்டாம். நான் என்ன குற்றம் செய்தேன்? அகங்காரம் கொண்ட ஒருவருக்கு மகனாக பிறந்த குற்றம் தான். அதற்காக என்னை நிராகரிக்க என்ன நியாயம் இருக்கிறது? அத்தா, தயவு செய்து இன்றைய பொழுது இங்கே தங்குங்க. எப்படியாவது அப்பாவிடம் சொல்லி நான் பணத்தை வாங்கி தருகிறேன். இனிமேலா இந்த வீட்டில் தங்குவதா? அவ்வளவு மானமற்றவன் அல்லனா? அப்பா, அப்பா, உங்களுக்கு வேண்டிய பணத்தை என்ன பாடுபட்டு வாங்கி தந்து விடுகிறேன். ஆனா பணம் இல்லாவிட்டால் கட்டிய மனைவியை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள். இந்த ஒப்பாரியை உங்க அப்பா வீட்ட போய் புருஷன் வீட்டு கடமை பற்றி அக்கறை இல்லை. புருஷன் மேல் மட்டும் அக்கறை வந்து விட்டதா? போது எட்டு விதிப்பா சொல்லுகிறீர்கள். அத்தா, உள்ளத்தோடு உங்களுக்கு உபகாரம் செய்ய ஆசைப்பட்டு காலம் பிடித்து கெஞ்சினேன். ஆனால் எட்டு விதித்து விட்டீர்கள். போண்டு, நான் அம்மை என்பது உண்மையானா பதிலுக்கு உங்களை என் காலம் பிடிக்கும்படி செய்கிறேனா இல்லையா என்று பாருங்கள். பார்க்கலாம், பார்க்கலாம். என் கணவரை எதிர்த்து பேசிவிட்டேன். இனி அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அழாதம்மா,
ஆண்களின் அக்கிரமம் அதிகமாகுவது பெண்கள் பொறுமை மீறுவது இயற்கைதான். யாரு இங்கு? நானும் உன்னை போல் ஒரு பெண் தான். பெண்ணா? என்னை நீ பார்த்ததில்லையா? இல்லை, பார்த்ததே இல்லை. கேட்டதும் இல்லையா? இல்லை. நான் தான் ராணி ரங்கம்மாள். ராணி ரங்கம்மாள்? அக்கா! சத்தம் உடனே. அக்கா, நீங்களா ராணி ரங்கம்மா? நீங்க கொள்ளக்காரியாக்கா? அபிவிருத்தியும் உனக்கு பிறகு கூறுகிறேன். முதலில் என்னுடன் புறப்பட்டு வா. எங்கே அக்கா? இதற்காக? பள்ளி. அவர் உன் தந்தையிடம் பணம் கேட்டது முதல் நீ செய்த சபரி முறையிலும் எனக்கு தெரியும். அக்கா, தவறாக பேசி என் வாழ்வுக்கு நானே தூணையை தேடிக்கொண்டிருக்க. நீ என்னுடன் புறப்பட்டு வந்தால் உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முடியும். முடியுமா? ஆமா. ராணி ரங்கம்மா மனம் வைத்தால் எதுவும் நடக்கும். தைரியமாக என்னுடன் வா. உங்களோடு வருவதற்கு என்னக்கா? புறப்படுங்க. அப்பா போயிடுவா. புருஷன் வீட்டுக்கு போயிருப்பதாக என்ன சொல்லட்டும். சரிவா. நீங்கள் கொள்ளையடிப்பதற்கு என்னிடம் சல்லி காசோடு கிடையாது. தெரியும். வாங்க, எங்க வர வேண்டும்? எங்க ராணி ரங்கம்மாவிட்டேன். ஓ, அந்த கொள்ளைக்காரியா? வெறும் பாலும் பழமும் விட்டுந்தானே? ஏங்கா இப்படி ஏழை விட்டு பொண்ணு மாதிரி இருக்கு? மகேஸ்வரி ஏழைதானே? இங்க இருக்கும் அத்தனை சொத்தும் சுகமும் உன்னுடையதானே இருக்கா? அவை அனைத்தும் ராணி ரங்கம்மானுடையது. நீ தானக்கா ராணி ரங்கம்மா? அது கொள்ளை கூட்டத்துக்கு தலைமை பதவி தாங்கும் நேரங்களில் மட்டும்தான். மற்ற நேரங்களில் நான் மகேஸ்வரி. அது எப்படி அக்கா ஒருத்தரை ரெண்டு மாதிரியா இருக்க முடியும்? ஏன் முடியாது? ஒரு பெண் கணவனுக்கு மனைவி, தாய்க்கு சேய்க்கு தாய், இப்படி பல நிலைகளில் இருப்பதில்லையா? அம்மா ஜெகதே, நீங்க சொன்னால கொண்டு வந்து விட்டாரா? நீங்க கைது செய்துட்டு வர சொன்னவங்களை கொண்டு வந்திருக்காங்களா? ஆட்கள் எவருக்கேனும் உயிர் சேதம் உண்டா? கிடையாது. ஏதேனும் பொருள்? அந்த படகுல பள்ளிக்காக கூட கிடையாதுமா. சரி. ஆமா, தாய்நாட்டு சவக்குடன் ஒரு விஜயம் செய்திருக்கீங்க. உங்களுக்கு வசந்த மண்டபத்துல வரவேற்பு கொடுத்து விழா நடத்தி விருந்து வைக்க போறாங்க. எனக்கு இப்ப அவகாசம் இல்ல, சாவகாசமா இன்னொரு தடவை வர்றேன். இதையா ராணியோட உத்தரவு இல்லாம ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது தெரியுமா? என்ன அதிகாரியா உங்கள் ராணி இப்ப வருவாங்க, கொஞ்சம் பொருள். ஓஹோ, இதுல ராணி இது ஏன் இந்த திரை? எங்க ராணியை நீங்க பார்க்கணும்னா இந்த திரைக்கு இந்த பக்கம் தான் பார்க்கணும். உங்கள் ராணியை ஏன் திரைமறைவில் வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவன் ஏன் திறமறையில் வச்சிருக்காங்க? அதுவா, பக்தன் பக்குவ நிலையில் இருக்கும் போதுதான் அவன் அவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த மாதிரிதான் நீங்களும் எங்க ராணியை தரிசிக்கணும். நீங்க என்ன அந்த பக்குவ நிலை அடையல, உங்களுக்கு இந்த யோகியதையும் கிடையாது. அதனாலதான் திரை போட்டிருக்கு. தெரிஞ்சுதா? உன்னுடைய பெயர்? வைரம். வைரமா? போய் நான் நம்ப மாட்டேன். முத்து என்றால் நம்புவீர்களா? இல்லை, அதுவும் போய். அப்படியானால் எனக்கு நீங்களே ஒரு பேர் வைங்க. சரிதான்யா, என் பேரு மாணிக்கம். அப்படி வா வடிக்கு. யோ, நீர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க விஷயம் பூரா ராணிக்கு தெரியும். அதனால கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாமா. என்னிடம் ஏன் போய் சொல்ல வேண்டும்? திருடி பிழைப்பவரிடம் உண்மை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீர் இங்கு எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறீர் என்று தெரியுமா? இதே கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். உமக்கு கல்யாணமாகி விட்டதா? ஏன், ஏதாவது பொண்ணுன்னு பார்த்து வச்சிருக்கீங்களா? அதுக்கு வேற ஆள பாரு. நீர் கல்யாணம் ஆனவரா ஆனாதவரா? என்னை பற்றி எல்லாம் தெரிந்திருக்கும் உங்கள் ராணிக்கு கட்டாயம் இதுவும் தெரிந்திருக்க வேண்டுமே. அட, உங்க திருவாயாலதான் சொல்லுங்க ஐயா. நான் பிரம்மச்சாரி. போய், உமக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் என் நிர்வாகத்தில் இப்போது ஒருவர் கூட இல்லை. நான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. அப்படின்னா 2 கொண்டாட்டி உங்களை அடிச்சு விட்டுட்டாங்களோ?
நல்லா இருக்கியா? கொள்ளைக்காரங்க காசு பணம் இருந்தா கொள்ளையடிப்பாங்க, இல்லைன்னா ஏண்டா கொண்டாடலன்னு 4 அடி கொடுத்து விரட்டிடுவாங்க. நீங்க என்னன்னா சித்ரா புத்திர மாதிரி குடும்ப பூர்வீகமெல்லாம் கேக்குறீங்களே. உங்கள் முதல் மனைவி எப்படி இருப்பாள்? அவள் அழகுள்ளவள், அறிவுள்ளவள், அன்பே உருவான என் இந்த களஞ்சியம். ஆனால் என் வாழ்வில் மின்னல் போல தோன்றி பொன்னொழியை பரப்பி விட்டு மறைந்து விட்டாள். அவள் இப்போது எங்கே இருக்கிறாள்? என் இதயத்தில் காதல் ஜோதியா, அமர உலகத்தில் அன்பு தெய்வமாக அவள் இருக்கிறாள். இனிமேல் இந்த நாடகத்தை என்னால் நடத்த முடியாது. நீங்களே நடத்துங்கள். ஆமா, உங்க 2வது உண்டாட்டி எங்க? நீ கேளு, இல்ல ராணி கேட்கட்டும். 2 பேருக்கும் பதில் சொல்ல நம்மால முடியாது. நீர் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்? என்னது, உங்கள் ராணிக்கு திடீரென்று குரல் மாறிவிட்டது? ஜலதோஷம். இதையா, இங்க கேள்விக்குத்தான் பதில் சொல்லணும், நீ கேள்வி கேட்கக்கூடாது, தெரியுமா? ரொம்ப சரி, என்னை விட்டு விட்டால் போதும், நான் ஊர் போய் சேர்கிறேன். சரி, 1000 ரூபாய் கொடுத்து விட்டு போகலாம். சரிதான், என்கிட்ட 1000 காசு கூட கிடையாது. அப்படியானால் உமக்காக யாராவது பணம் கட்டும் வரை நீர் இங்கேயே கைதியாக இருக்க வேண்டும். எனக்காக யார் பணம் கட்டப் போகிறார்கள்? நான் கட்டுகிறேன் ராணி. அவரை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள். இது யாரியா புதுசா ஒண்ணு? அவரை விலைக்கு வாங்குவதனால் உனக்கு என்னமா பிரயோஜனம்? எனக்கு வேலை செய்ய ஆள் தேவை. ராணி, தயவு செய்து என்னை ஒரு பெண்ணுக்கு விட்டு விடாதீர்கள், உங்கள் கைதியாகவே இருந்து விடுகிறேன். யோ, அந்த அம்மாவும் பொண்ணுதாயா? எங்களுக்கு பணம் தான் தேவை. எங்கேமா பணம்? இதோ. இன்று முதல் அவர் உன் சொத்து. அவரை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஜெகதேவ், அவரை இந்த பெண்களிடம் ஒப்படைத்து விடு. என்னம்மா ராணி, இதையா? ஏன்பா, என்ன ஒரு பேய் கிட்ட ஒப்படைச்சாலும் பரவாயில்லையே, போயும் ஒரு பெண்ணு கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? நீ முதல்ல உள்ள போக மாட்ட? ஆமா, உள்ள இருக்கிறவங்க மனுஷங்க தானே, அதே நீ நடந்துக்கிறதுல இருக்கு, போயா.